Good morning students, I welcome you for the Sheba group of school online class. So last class we have learned about the motions and the center of mass. Now I am going to teach you for the torque and the bodies in angular momentum. Okay, so torque means what? Torque means it's one of the rigid body, the force will be act on the position. Okay, so நம்ம வந்து ஒரு number of bodies இருக்கு, அந்த force எல்லாமே வந்து ஒரே இடத்துல act ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஆக்ட் ஆகும்போது ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் வந்து நம்ம அதில் வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த சென்டர் ஆஃப் மாஸ் வந்து நம்மளுக்கு ரெண்டு மோஷன்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று லீனியர் மோஷன், அனதர் ஒன்று ஆங்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லீனியர் மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம், த டைரக்ஷன் ஆஃப் த மோஷன்ஸ். ஓகே, ஸோ அந்த லீனியர் மொமெண்டமில் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபோர்ஸ் வந்து ஒரு லீனியர் மோஷன்ஸில் வந்து ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரே பொசிஷன் ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அந்த பாடி வந்து மூமெண்ட் இருக்கும். ஸோ ஆங்குலர் மொமெண்டமில் அப்படி இருக்காது, இட்ஸ் பேஸ்ட் ஆன் த ரொட்டேஷனல் மோஷன். ஓகேவா, ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறாங்க. ஸோ த டோர். ஓகே, ஸோ டோர் அப்படின்னு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அது வந்து லீனியர் மோஷனா இல்லை ரொட்டேஷனல் மோஷனில் சேருமா? ஸோ அது வந்து ரொட்டேஷனல் மோஷன். ஓகே, ஸோ எப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து அது ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ அனதர் எண்ட் ஆஃப் த பாயிண்ட்டை தான் வந்து நம்ம மூவ்மெண்ட் கொடுப்போம். ஓகேவா, ஸோ எந்த ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டும் இல்லாமல் ஒரு இனிஷியல் டு ஃபைனல் வெலாசிட்டிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது வந்து, ஸோ வேறு சேம் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது நம்ம லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அனதர் எண்டில் வந்து நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும்போது அந்த அனதர் பாயிண்டில் வந்து அந்த ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ணுது. ஓகேவா, ஸோ அப்போ ஒரு எண்டு வந்து ஃபிக்ஸ்டு எண்டாக இருக்குது, அனதர் எண்டு வந்து மூவ்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஃபோர்ஸ் அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ இதே ஃபோர்ஸ் அந்த இடத்துல கம்மியாக கொடுக்குறோம் அப்படின்னும் போது அந்த ஆப்ஜெக்டோட மூவ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஹியர் த ஓப்பனிங் த டோர். ஓகே, ஸோ நம்ம டோர் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அப்படின்னு கொடுக்கும்போது ஒரு எண்டு நம்மளுக்கு வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ்க்கு இருக்குமா. ஸோ அதை நம்ம என்ன பண்ணியிருப்போம், ப்ரெஷர் கொடுப்போம் அந்த இடத்துல. ஸோ அப்படி கொடுக்கும்போது அது என்ன ஆகுது, ரொட்டேஷ்னலாக வந்து அதோட மோஷன்ஸை வந்து ஆக்ட் பண்ணுது. ஸோ இட்ஸ் அ ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் சர்க்குலர் மோஷன். ஓகே, so if the body is fixed at one end, it's an axis. So the force rotates the body depending on the point of application. So this ability of force to produce a rotational motion of the body. This rotational motion acts on one body is a torque. Okay, so நம்ம வந்து அந்த டார்க் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, நம்ம கொடுக்குற ஃபோர்ஸில் அந்த இது மோஷனில் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகுது, ஸ்ப்ரிங்காக வந்து ரொட்டேட் ஆகுது. ஓகே, இட் ஸ்பின்ஸ் அரவுண்ட் த ஓன் ஆக்சிஸ். ஸோ அந்த மாதிரி ரொட்டேட் ஆகிறத நம்ம வந்து ரொட்டேஷனல் மோஷன் சொல்கிறோம். இட்ஸ் நாட் யூஸிங் எ பிரெயின். த எக்ஸ்டென்ட் ஆஃப் த ரொட்டேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ். ஸோ இந்த ரொட்டேஷன் எக்ஸ்டெண்ட் ஆகுது வந்து எது மூலிமா ஆக்ட் ஆகுது, த மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ். ஸோ நம்ம கொடுக்குற ஃபோர்ஸோட மேக்னிடியூட் மூலிமா ஆக்ட் ஆகுது. ஸோ திஸ் டைரக்ஷன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் டு த அனதர் பாயிண்ட். ஸோ இன் பிட்வீனில் நம்ம பாயிண்ட் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது என்ன ஆகும், ஸோ ஒரு எண்டு வந்து ஃபிக்ஸ்டு எண்டாக இருக்குது. ஸோ அதோட எண்டு வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் இருக்காது இல்லையா. ஸோ அனதர் எண்டில் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து மூவ்மெண்ட் நடக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு அதோட டைரக்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆனால் கூட எப்படி இருக்கும், அதோட ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து சேமாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ த டார்க் ப்ரொடியூஸ் ரொட்டேஷனல் மோஷன் இன் த பாடி, இட்ஸ் ஆங்குலர் மொமெண்டம் சேஞ்ச் இட்ஸ் டைம். ஸோ இந்த இடத்துல வந்து த டெஃபினிஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க டார்க் அப்படின்னா, இட்ஸ் டிஃபைன் அஸ் அ மொமெண்ட் ஆஃப் த எக்ஸ்டர்னல் அப்ளைட் ஃபோர்ஸ் about the point of the axis in rotation. This expression of torque is equal to, it's the radius into force. Okay, so radius means r vector and into force f vector. So torque is equal to torque t is equal to it's a r vector into f vector அப்படினு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். So it's a torque of the rigid bodies. ஸோ நம்ம நம்பர் ஆஃப் பாடிஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்பர் ஆஃப் பாடிஸ் வந்து மூவ்மெண்ட் நடக்கும்போது அதோட சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன், ஒரு பர்டிகுலர் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து அதில் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னா, நார்மலாகவே நான் ஒரு ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்தோன்னா என்ன சொல்லியிருக்கேன், அதுக்கு டைரக்ஷன் தென் மேக்னிடியூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த நம்ம பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு ஆக்ட் ஆகும் ஒரு ஃபோர்ஸு, ஸோ ஒய் ஆக்சிஸில் அனதர் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா, ஸோ அப்போ அதோட டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், இந்த சென்டரில் டைரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை டீட்டா அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ இந்த சென்டர் ஆஃப் மாஸ் வந்து அதாவது கொலைட் ஆகிற ஒரு ஃபோர்ஸ். ஓகேவா, நம்பர் ஆஃப் மாஸ் கொலைட் ஆகிற ஒரு ஃபோர்ஸில் ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் நம்ம கேல்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதோட சென்டர் இங்கே இருக்குது. ஸோ அதுலேருந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ டிட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த சென்டர் பாயிண்ட்டை நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணிப்போம், ஸோ இந்த சென்டர்லேருந்து இதோட ஆங்கிள் வந்து இர்ரெகுலராக இருக்குல்ல. ஸோ அதனால் இர்ரெகுலர் ஆங்கிள் அப்படின்னு எடுக்கும்போது இதோட ரேடியஸ் வந்து நம்மளுக்கு இர்ரெகுலராக இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் ரேடியஸில் வந்து ஒரு டார்க் ஆக்ட் ஆகிறத வந்து நம்ம வந்து இந்த இடத்துல ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகே, so it's a definition. So torque is equal to RF sin theta. Okay, so the sin theta, it's a n cap அப்படினு எடுத்துக்கிறோம். It's a radius of
n cap. Okay. So it's a theta is angle, the r vector and f vector. It's a torque. Sometimes it's a Fesido vector. It's needed the other two vectors, r vector and f vector is extended அப்படின்றாங்க. So it's the vector when formed when the fingers are curled in the thumb point, its direction of the torque. ஸோ நம்ம தம் ஃபிங்கர் பாயிண்ட் ரைட் ஹேண்ட் ரூல்லாம் பார்த்துருப்போம்ல. ஸோ ரைட் ஹேண்ட் ரூலில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், தம் ஃபிங்கர் எப்போயுமே வந்து ஃபோர்ஸோட மோஷன்ஸ் ஆக்ட் ஆகுது தான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து தம் ஃபிங்கர் எந்த இடத்துல ஆக்ட் ஆகுது, இன் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா. ஸோ அப்போது இந்த டைரெக்ஷனில் தம் ஃபிங்கர் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு வந்து இதோட டைரெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், இட்ஸ் ரிவர்ஸ். ஓகேவா. ஸோ இதோட ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம தம் ஃபிங்கர் பாயிண்ட் அப்படின்றோம். ஸோ இட்ஸ் ஃபவுண்ட் யூஸிங் ஏ ரைட் ஹேண்ட் ரூல். So the rotation causes in the target the direction it will be having. So இதே நம்ம ஒரு parallel plane sheetல வந்து நம்ம வந்து force act ஆகுது பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது வந்து clockwise and anti clockwise சொல்லி ரெண்டு எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒரு parallel sheet அப்படி எடுக்கும்போது அந்த ஷீட் வந்து எப்படி இருக்குது, இப்போ எக்ஸாம்பிள் இந்த புக்கே எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த புக் வந்து ஒரு டேபிளில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த டேபிளில் பிளேஸ் ஆகும்போது ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இந்த புக்கில் இல்லையா. ஸோ இந்த டவுன்வர்டு வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அப்வர்டில் நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இல்லாமல் எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஆல்ரெடி இந்த ஆப்ஜெக்ட் எதில் இருக்குது, ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ்மெண்ட் நடக்குமா பிளேஸில். ஸோ அந்த மூவ்மெண்ட் நடக்கிறப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே என்ன ஆகும், ஒரு சென்டர் பாயிண்ட் ஒரு ரீச் பண்ணதுக்கப்புறம் இட்ஸ் a நெட் ஃபோர்ஸ் ஆகிடும். ஸோ சென்டர் ஆஃப் நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் பாடி இஸ் 0. ஓகே. தெர் இஸ் நோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த பாடி இல்லை. ஸோ எதனால் இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, பட் இந்த ஆப்ஜெக்ட் வில் பி ஹேவிங் இன் அ நெட் ஃபோர்ஸ். ஓகேவா. ஸோ ஆப்ஜெக்ட் மட்டும்தான் நம்மளுக்கு நெட் ஃபோர்ஸாக ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த டைரக்ஷன் அண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் த டார்க் ஆர் ஃபவுண்ட்ஸ் இன் த clockwise and anti-clockwise directions. ஸோ ஹியர் இதோட எக்ஸ்பிரஷன் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், டார்க் இஸ் ஈக்குவல் டு RF sin theta. Its axis on the motion will be act on upward direction, so axis will be having in a y direction. Okay. So the y is a sin theta. So it's the dot product of two vector is also having in a sin theta. Cross product is a cos theta. So its expression magnitude torque it's written two different ways. So sin theta either R or F in the following period. So its R will be having, so F is perpendicular to R. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எலக்ட்ரான்ஸ் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தாலுமே அதில் வந்து சம் ஃபோர்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ அதில் சம் மூமெண்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. இட்ஸ் கொலைடிங் பாடி. ஓகே. ஸோ கொலைட் ஆகும்போது ஆல்ரெடி அதில் சம் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ எலக்ட்ரான்ஸோட மூமெண்ட்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னும் போது நம்ம அதில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இட்ஸ் பர்பெண்டிகுலர் டு த ஏரியா சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகேவா. ஸோ எப்படி இருக்கும் ஃபோர்ஸு, இந்த ஏரியா வந்து எப்படி இருக்குது, பர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ திஸ் பர்பெண்டிகுலர் இட்ஸ் ஹேவிங் r vector into f perpendicular. ஓகே. ஸோ இப்படி இருந்தால் தான் இதோட ஆங்குலர் மொமெண்டம் வந்து நம்மளுக்கு சேம் அப்படின்றாங்க. ஸோ f into r perpendicular மீன்ஸ் ரிவர்ஸ் பொசிஷனில் தான் நம்மளுக்கு வந்து சிமிலியராக நடக்கும். ஸோ இட்ஸ் r sin theta, component will be perpendicular. So here this angle is based on the r vector and f vector. The torque is maximum. So r and f is perpendicular to each other. So இந்த ஆங்கிள் நம்ம என்னென்னு எடுத்துப்போம், தீட்டா அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ காஸ் தீட்டா ஆர் சைன் தீட்டா, பட் ஹியர் வி டேக்கன் அஸ் அ காஸ் தீட்டா. இட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் மீன்ஸ் காஸ் தீட்டா. ஓகே. ஸோ சைன் தீட்டா அப்படின்னு எடுக்கும்போது சைன் 90 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். சைன் 90 என்ன இங்கே 1. ஓகே. ஸோ சைன் 90 is equal to 1 அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இட்ஸ் ஆங்கிள் வில் பி டார்க் இஸ் equal to RF. RF சைன் தீட்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல. ஸோ சைன் தீட்டா 1 அப்படின்னும் போது டார்க் இஸ் equal to only RF கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ 180 அப்படின்னு எடுக்கும்போது ஸோ டார்க் இஸ் equal to 0. ஸோ இதே தீட்டா இஸ் equal to 0ன்னும் போது டார்க் ஆல்சோ 0. ஓகே. ஸோ இட்ஸ் ஹியர் R is 0, radius also equal to 0ன்னும் போது டார்க் இஸ் equal to 0. So this expression will be derived. So next one it's இதை நம்ம என்ன பண்ணுறோம், another weight object. ஓகேவா. ஸோ அந்த வெயிட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுக்கும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மேலே அப்ஸ்டேர்லேருந்து ஒரு டவுன்ஸ்டேருக்கா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இது பண்ணுறோம். ஸோ இன் ப்ரீவியஸ் சாப்டரில் வந்து நான் வந்து ஒரு பால் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன்லேருந்து ஒரு பாய் வந்து ரைஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதோட ஹைட்டை நம்ம மெஷர் பண்ணியிருப்போம். ஸோ ஹைட் ஆஃப் த ஃப்ரீ ஃபாலிங் பாடி. ஸோ அந்த ஃப்ரீ ஃபாலிங் பாடி பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு டென்ஷன் எந்த சைடு ஆக்ட் ஆகும், இன் அப்பர் டைரக்ஷன். ஓகேவா. ஸோ அந்த பால் கீழே வந்து ரைஸ் ஆகுது. ஸோ கீழே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, mg ஆக்ட் ஆகுது. ஸோ இட்ஸ் வெலாசிட்டி வில் பி கால்குலேட்டட். ஸோ இதே பேஸ் பண்ணி தான் இங்கே நம்மளுக்கு க்ரேன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்ரேனோட வேல்யூ வந்து T is equal to mg அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ டென்ஷன் இஸ் equal to கிராவிடேஷன் ஃபோர்ஸ்.
ஸோ இதை கால்குலேட் பண்ணி நம்ம ஃபைனலாக ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணலாம். ஸோ திஸ் torque about on its axis. So the torque is about the point its section deals the torque. The body capable to rotate about their axis. ஸோ இது ஆக்ட் ஆகுது. ஸோ நான் டார்க்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ நம்ம ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் மூலிமா அங்கே ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால அதை நம்ம டார்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட்ஸ் origin O is at the random point. It's about the axis AB. ஸோ எக்ஸாம்பிள் என்ன எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா இட்ஸ் அ ப்ராசிங் ஆஃப் த ஸ்பின்னிங் டாப். ஸோ இட்ஸ் இது வந்து நம்ம எடுத்துப்போம்ல. ஸோ பம்பரெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் ஒரு பீக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த பாயிண்டில் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி விட்டோம்னா அது வந்து என்ன பண்ணும், ஒரே ஆக்சிஸில் ரேண்டமாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதோட டாப் வியூ அண்ட் பாட்டம் வியூக்கு அதோட ப்ரிகாஷன்ஸ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். திஸ் ப்ரிகாஷன் இஸ் அ ஸ்பின்னிங் டாப். இட்ஸ் அ செகண்டரி ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. Its effect is perpendicular component of the torque. So this forces are in two cases. Consider only those forces are lie on the plane perpendicular to the axis, no intersect the axis. So this considered position vector where is perpendicular to the axis. In the two case வந்து calculate பண்றாங்க நம்மளுக்கு. So next torque and angular acceleration. So angular acceleration அப்படின்னு எடுக்கும்போது ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம ஃபோர்ஸை வந்து டிவைட் பண்ணி விடுது. ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த ஃபோர்ஸ் வந்து இங்கே ஆக்ட் ஆகுதா. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே டார்க் ஆங்குலர் மொமெண்டம் எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னும் போது இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளுக்கு வந்து அதை டிவைட் பண்ணி வேறு டைரெக்ஷனுக்கு வந்து அந்த ஃபோர்ஸை வந்து தள்ளிவிடும். ஸோ இட்ஸ் ஹேவிங் ஒன் ஆஃப் த force will be act in this point. So the torque and angular acceleration will be calculated. ஸோ இதை தான் நம்ம வந்து டார்க்கோட எக்ஸ்பிரஷன் சொல்கிறோம். இட்ஸ் அ சிக்மா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ the point mass m is a body will be executed. So this circular motion the fixed axis will be shown. So tangential force F it's act on the point mass produce the torque for this rotation. So this force F is perpendicular to the position of vector R. So torque is equal to m r square. Radius will be calculated and divided. So m r square is its expression will be notation. So this is a direction. So its other hand the angular deceleration and retardation will be produced. So next one angular momentum. Angular momentum அப்படின்னு எடுக்கும்போது it's a rotation motion equivalent to the linear momentum. Okay, so the linear momentum அப்படின்னு எடுக்கும்போது அதோட point and the axis will be same. இதே rotation motion அப்படின்னு எடுக்கும்போது point and the axis will be different because of the torque will be different. So இங்கே வந்து நம்மளுக்கு வந்து torque net force அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. So torque net force இருக்கும்போது நம்மளுக்கு angle will be same. So this L is equal to R vector into P vector. It's a dipole momentum. So L is equal to RP sin theta அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இதையும் நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸ் எப்படி பர்பெண்டிகுலர் ஆகுதோ ஸோ அதே போல் டைபோல் மொமெண்டமும் பர்பெண்டிகுலராக எடுத்துக்கிறாங்க. எதுக்கு ரேடியஸ்க்கு பர்பெண்டிகுலராக எடுத்துக்கிறாங்க. So the momentum perpendicular to the radius R its a component is having. So the theta degree to 180 degree அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. So here angular momentum and angular velocity. ஸோ மொமெண்டம்னா என்ன சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோட அதோட மோஷன்ஸை தான் நம்ம வந்து மொமெண்டம் எவ்வளோ ஸ்பீடாக அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்றதான் நம்ம மொமெண்டம் சொல்லி கால்குலேட் பண்ணுறோம். ஹியர் வி டேக்கன் அஸ் தட் ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி அப்படின்னு எடுக்கும்போது நம்ம ஆங்குலர் மொமெண்டம் வந்து எவ்வளோ ஆக்ட் ஆகுதோ அதோட வெலாசிட்டி ஸ்பீடை கால்குலேட் பண்ணி தான் நம்ம அதோட வெலாசிட்டியை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ திஸ் ஸ்பீட் வில் பி ஹேவிங். ஸோ த பாடி வில் பி எக்ஸிக்யூட் த சர்க்குலர் மோஷன் அபவுட் த ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ். The point mass m is distance r from the axis of the rotation. So these linear momentum will be having it's a tangential in a circular path. So tangential motion அப்படினும் போது நமக்கு angle of momentum வந்து L அப்படினு எடுத்துக்கறாங்க. It's perpendicular to R and P. So this directed along the axis of the rotation. So angle theta அப்படினு எடுக்கும்போது it's a tangential motion. Okay, so அதனால நம்ம tangential law அப்படினு அப்ளை பண்றாங்க. So in this case 90 degree the magnitude of the angular momentum L. ஸோ அப்போ இங்கே என்ன எடுத்துக்கிறாங்க ஆர் எம்வி சைன் 90 அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ இட்ஸ் அ லீனியர் வெலாசிட்டி வி அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் அண்ட் ஒமேகா. இட்ஸ் ஆங்குலர் வெலாசிட்டி ஃபார்ம். டார்க் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ திஸ் எக்ஸ்பிரஷன் மேக்னிடியூட் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் ரிஜிட் பாடிஸ். ஸோ திஸ் ரிஜிட் பாடி இஸ் எக்ஸ்பிரஸ் த மேக்னிடியூட் இன் டார்க் விஸ் ரிஜிட் பாடி இஸ் டார்க் இஸ் ஈக்குவல் டு என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க இங்கே ஆங்குலர் மொமெண்டம்க்கு ஐ இஸ் ப்ரொபோர்ஷனல். So we have further written in this expression torque is equal to I. So the I will be applied in the linear motion.
So it's a d omega divided by d time. So the angular momentum is divided by the time taken. Time calculate பண்ணி தான் angular momentum calculate பண்ணுவாங்க. It's above expression say this external torque in rigid body it's fixed its axis it's produce a rate of changes. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரிஜிட் பாடி வந்து டார்க் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் அப்போ எப்படிலாம் ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்ல. ஸோ இதே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சென்டர் பொசிஷன் இருக்குது ஒரு ஆப்ஜெக்டில். ஸோ அந்த சென்டர் ஆஃப் மாஸ் வந்து அதோட அது ஸ்பின்ஸ் ஆகிற ஆக்சிஸ் வந்து நம்மளுக்கு சேமாக தான் இருக்குது. ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்டில் பட் அதோட ரேடியஸ் ஆக்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, எக்ஸாம்பிள் வீல்ஸ் நம்ம எடுத்தோம்ல. ஸோ அந்த வீலில் வந்து அந்த ஒரு பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்பிரஷன் மாறிட்டே இருந்ததுல. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு டைரெக்ஷன் மாறும். ஸோ நம்மளுக்கு ஃபோர்ஸ் எல்லாம் மாறும்போது டைரெக்ஷன்ஸு நம்பர் ஆஃப் டைரெக்ஷன்ஸ் வருதுல. ஸோ அப்போ இன்பிட்வீனில் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, அந்த இடத்துல ஃபோர்ஸ் வந்து நெட் ஃபோர்ஸாக இருக்குது. ஸோ டார்க் வந்து கால்குலேட் ஆகுது. ஸோ இங்கே ஈக்குவலிபிரியம் அப்படின்னு எடுக்கும்போது ஸோ ஈக்குவலிபிரியம் மீன்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்டேஷ்னரி பாயிண்ட். ஓகே, ஸோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது பட் ஒரே இடத்துல ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்லேயே இருக்குது அப்படின்னும் போது அதை நம்ம என்ன சொல்வோம், ஈக்குவலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம கொடுத்தாலுமே அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ்மெண்ட் நடக்கலை இல்லையா. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது, அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எல்லாமே வந்து வேஸ்ட்டு தான் நம்ம கொடுக்குறது எல்லாமே. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் மூவ்மெண்ட்லேயே இல்லாமல் ரெஸ்ட்டில் தான் இருக்குது அப்படின்னும் போது ஸோ திஸ் ஹேவிங் அ ஃபோர்ஸ் நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, பிகாஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேர் இஸ் நாட் அப்ளை பட் இன்டர்னல் ஃபோர்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஆல்ரெடி சம் இன்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல வந்து நெட் ஃபோர்ஸ் வில் பி 0. இட்ஸ் டிபெண்ட் அப்பான் த பாடி ஷேப். So it's a body is rest without any motion on the table. So this is actually wrong because the gravitation force act on the body it's downward, normal force will be act. So it's a rigid body is said to be a mechanical equilibrium. Rigid body enna solra, it's a mechanical equilibrium position will be having. So it's a force will be act on in mechanical force. So the both linear momentum and angular momentum remains constant. இந்த இடத்துல நமக்கு எப்படி இருக்கு, angular momentumோ linear momentumோ கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும் அப்படின்றாங்க. லீனியர் மொமெண்டம் வந்து நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக கிடைச்சிடும் பட் ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டண்ட்டாக கிடைக்குமா, கிடைக்காது. எதனால், அதுக்கு வந்து டார்க் வந்து எப்படி இருக்காது, ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டாக இருக்காது. ஓகேவா, the net force act on the body is 0. So the F net is equal to 0. It's unconditionally the force 1, 2, 3 it's equal to the number of series of Fn is equal to 0. So this is a similar angular momentum remains constant. The net force of torque act on the body is also 0. So torque net is equal to 0. It's unconditional. Torque 1 and 2, 3 its number of series also torque n is equal to 0 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. So different variety types of equilibrium இருக்கு. So translational equilibrium, rotational equilibrium, static equilibrium, dynamic equilibrium. Translational equilibriumல linear momentum will be constant, net force is 0. Okay, so the rotational motionல வந்து angular momentum is constant, net force is 0 rotational motionல. So static equilibrium la linear momentum and angular momentums are 0, net force and net torque are also 0. So dynamic equilibrium is a linear momentum and angular momentum are constant, net force and net torque is 0. So stable equilibrium, linear momentum, angular momentum also 0. The body tricks to come back to the equilibrium, it's released. So நம்ம பாடி என்ன ஆகும், நம்ம ஒரு இடத்துல ஒரு it's applying the Newton second law. ஸோ நம்ம ஒரு இடத்துல எவ்வளோ கொடுக்குறோமோ அது என்ன ஆகும், நம்மளுக்கு ரிப்பீட்டட் ஆகும். ஓகேவா, ஸோ நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ். ஸோ இட்ஸ் அ பாடி ட்ரைஸ் டு பி கம் பேக். ஸோ இட்ஸ் அ சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த பாடி இட் ஷிஃப்டட் ஸ்லைட்லி. ஸோ நெக்ஸ்ட் அன்ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம், இட்ஸ் அ லீனியர் மொமெண்டம் ஆங்குலர் மொமெண்டம் அட் 0. ஸோ த பாடி கேனாட் பி டேக்ஸ் ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நியூட்ரல் ஈக்குவலிபிரியம், இட்ஸ் அ பாடி ரிமைன்ஸ் த சேம் ஈக்குவலிபிரியம். So next one we act on the couple. So couple means what, it's a one type of the example is cycle chain. So cycle chain நம்ம எடுக்கும்போது நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் அதுக்கு அப்ளை பண்ணுறோமோ ஸோ அது என்ன ஆகும், அனதர் மாஸ்க்கு வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் இல்லையா. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது ஒரே டைரெக்ஷனில் தான் ரொட்டேட் ஆகுமா. ஸோ ரொட்டேஷனல் மோஷன் நடக்குது, ஆங்குலர் மொமெண்டம் ஆக்ட் ஆகுது பட் அது ஒரே ரொட்டேஷனில் இருக்குமா, இருக்காது. ஸோ ஒரு இடத்துல அப்ஸ்டர் ஆகும், ஒரு இடத்துல டவுன் ஸ்டர் ஆகும். ஸோ அதோட டைரெக்ஷன்ஸ் என்ன ஆகும், வேரி ஆகும். ஓகேவா, ஸோ அந்த சைக்கிள் செயின் வந்து அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து ரொட்டேட் ஆகிருக்கும்ல, ஸோ அது நம்மளுக்கு டவுன்வர்டாக ரொட்டேட் ஆகும்போது இந்த இடத்துல என்ன ஆகும், அப்வர்டாக ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல டவுன்வர்டாக ரொட்டேட் ஆகும்போது அந்த இடத்துல அப்வர்டாக ரொட்டேட் ஆகும் இல்லையா. ஸோ எக்ஸாம்பிள் சீசா கூட எடுத்துக்கலாம். நம்ம ஒரு இடத்துல ரைஸ் ஆகும்போது அனதர் பிளேஸில் என்ன ஆகும், நம்மளுக்கு டவுன்வர்டாக டைரெக்ஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதோட டைரெக்ஷன் வேரி ஆகும் பட் சென்டர் ஆஃப் மாஸ் அந்த பொசிஷன் வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ அதை தான் எக்ஸாம்பிளாக எதுக்கு சொல்கிறாங்கன்னா கப்புளுக்கு சொல்கிறாங்க. So this couple is spin uniform rod AB. It's a two force acting equal magnitude and opposite in direction.
magnitude will be equal and opposite to the direction. It's applied 2n, the two rod is perpendicular, so the two force is separated, distance 2r அப்படின்னு calculate பண்ணிக்கிறோம். So the two equal force opposite in direction. So now the rod is translating equilibrium. இங்கே எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்கன்னா ஒரு ராடை வந்து ஒரு ஸ்க்ரூவில் வந்து டைப் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ராட் வந்து சேஞ்சஸ் ஆகுது, அதோட டைரக்ஷன். ஸோ அந்த டைரக்ஷனை வந்து டவுன்வர்ட் அண்ட் அப்வர்டில் வந்து கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ இட்ஸ் அ கிளாக்வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் கிளாக்வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேஷன், த momentous force applied at the end of the B, it's produced as a rotation. So the both force are the same sense of rotation in the rod. So this rotation is turning event அப்படின்றாங்க. It's a translational, இது என்ன சொல்கிறாங்க, என்ன equilibrium? Translational equilibrium. So this pair of force which are equal in magnitude but opposite in direction but separate by the perpendicular distance. So these lines of action is does not considered. Its turning force is called a couple. So couple means this turning force will be act on this action in the line, okay? So the action of line will be having, so this is called a couple. So next one, it's a momentum. So number of gravity will be passed through in one center of mass area, okay? So ஒரு ஆப்ஜெக்டில் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குது. ஸோ நம்மளுக்கு டவுன்வர்டாக வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது, எம்ஜி வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ஆக்ட் ஆகுது வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு மேக்னெட்டே எடுத்துக்கலாமே. ஸோ அந்த மேக்னெட்டில் வந்து எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு மாஸ் கால்குலேட் ஆகுதுன்னு சொல்ல முடியுமா? ஸோ நார்மலாக ஒரு அயன் ராடோ ஏதோ வந்து அந்த மேக்னெட் பக்கத்தில் எடுத்துகிட்டு போகும்போது அதை அட்டாக் பண்ணுது. ஸோ அந்த ஆல் கார்னர்ஸ்லையுமே நம்மளுக்கு எப்படி இருக்கும், இந்த சென்டர் ஆஃப் மாஸு சேம் ரேண்டமாக தான் ப்ரொடியூஸ் ஆகிட்ருக்கும். ஸோ எந்த இடத்துல வச்சாலுமே மேக்னெட்டுன்றது அட்ராக்ட் பண்ணும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஆக்டிங் ஃபோர்ஸு அதிகமாக தான் இருக்கும். ஸோ திஸ் எனி பர்டிகுலர் ரிஜிட் பாடி வி கம்ஸ் அக்ராஸ் இன் டெய்லி லைஃப், த ஃபோர்ஸ் அப்பியர்ஸ் டு பி parallelly downward. ஸோ அந்த டைமில் அது என்ன ஆகும், பேரலாக அந்த ஆப்ஜெக்ட் வந்து டவுன்வர்ட் பொசிஷனுக்கு தான் மூவ் ஆகுது. ஸோ எதனால், அந்த இடத்துல இருக்க எல்லா டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் வந்து நம்மளுக்கு டவுன்வர்ட் பொசிஷனுக்கே ஆக்ட் ஆகுறதுனால. So this is an example of the earth. So this center of gravity body is point in which entire weight of the body acts irrespective position. So this orientation of the body also having. The center of gravity and center of mass of rigid body is considered in gravitation force. So this gravitation field in the uniform direction. So uniform across the body, its concept of gravitation field is deals in this unit. So இதோட another example என்ன சொல்கிறாங்க, curved surfaceல வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதுவும் ப்ரீவியஸ் டாப்பிக்லேயே சென்ட்ரிபெட்டல் அக்லரேஷனுக்கு நெக்ஸ்ட்டு இதில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு சைக்கிளிக் ஒரு கர்வ்டு ரோடில் வந்து ஒரு கார் வந்து மூமெண்ட் இருக்குது அப்படின்னும் போது, ஒரு கர்வ் ரோடு இருக்குது. ஸோ அந்த ரோட்டில் வந்து ஒரு கார் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னும் போது அதோட சென்டர் பொசிஷனில் அந்த கார் போகும்போது அதுக்கு இருக்க டைரக்ஷன் அண்ட் அக்லரேஷனும் அது அந்த கார்னர், அந்த ரோடோட கார்னர் எண்டில் வந்து போகும்போது ஸோ அதோட மூமெண்ட் வந்து சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்ட்டு. எதனால், ஸோ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தள்ளி தான் அதோட என்ன ஆகும், அதோட டைரக்ஷன்ஸ் வந்து சேஞ்சஸ் இருக்கும். அப்போ அதோட ஸ்பீடும் வந்து வேரியேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ கார்னரில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்காது, வெலாசிட்டி இருக்காது அதிகமாக, ஓகே, அக்லரேஷன். ஸோ கொஞ்சம் இன்பிட்வீனில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி வரும்போது நம்மளுக்கு என்ன இருக்கும், ஆக்ட் ஆகுது அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல ஃபோர்ஸ். இதை என்ன சொல்கிறாங்க, பெண்டிங் ஆஃப் சைக்கிளிஸ்ட் இன் கர்வ்ஸ். ஸோ சைக்கிளிஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கர்வில் வந்து நம்மளுக்கு அந்த சைக்கிள் வந்து என்ன எப்படி ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் பண்ணிட்டு போவாங்க, கொஞ்சம் கர்வாக வந்து இது பண்ணிட்டு தானே மூமெண்ட் நடக்கும். ஸோ இட்ஸ் அ பெண்டிங் ஆஃப் சைக்கிளிஸ்ட். இதை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. இட்ஸ் கன்சிடர்ட் ஒன் சிஸ்டம், இட்ஸ் அ மாஸ் ஆக்ட், த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த சிஸ்டம் இஸ் சி. ஸோ அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதிகமாக இழுக்கும்போது அந்த இடத்துல ஃபோர்ஸ் என்ன ஆகும், ஆக்ட் ஆகுது. நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும், பட் அந்த இடத்துல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. This mv square divided by the r. It's a equation of the Pesidot force of the system. It's a cyclic curve will be having in this equation. It's a torque will be considered at the point. So this is a one example of the rotational equilibrium position. Okay. So okay students, இப்போ நம்ம வந்து டார்க் வந்து எப்படிலாம் ஆக்ட் ஆகுது, ஆங்குலர் மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டியில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதோட கண்டினியூஷன்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். So okay students, I hope you all understand today video class. We will see in the next class. Thank you.